ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆகும். அதை சிலர் புரிந்து கொள்கிறார்கள். ஆம், இது பெரிய விஷயம்தான், இதில் நாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் சிலர் இங்கு அப்படியல்ல, அவரவர்களுடைய இஷ்டத்திற்கு நடந்து கொள்கிறார்கள். நான் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். வாழ்க்கையை சாதாரணமாக நினைத்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை கஷ்டமாக்கிவிடும். அதனால் எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் கொஞ்சம் சுதாரிப்பாக இருங்கள். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கத்தான் வேண்டும். நிறைய இடத்தில் துவண்டு கிடக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நான் எப்பொழுதும் நிமிர்த்தி உனக்கு பிடித்தது போலவே அமைத்து கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். நீ எதையும் தப்பாக வெல்லாம் நினைக்காதே. நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதத்திலும் மாற்றத்தையும் ஒவ்வொரு விதத்திலும் ஏற்றத்தையும் கண்டிப்பாகவே கொடுப்பேன். நிறைய கனவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது. அந்த கனவுகள் அனைத்தும் நடக்கும். அந்த கனவுகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் சிறக்கும். நீ இன்றும் என்றும் எப்பொழுதும் மனதுக்குள் வைத்திருக்க வேண்டிய ஒவ்வொன்றும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். என்னுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும் என்பதை நீ மனதுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும். பல பேருக்கு உதவி செய்து இருக்கிறாய். உனக்கு உதவி செய்ய சாய் வருவேன், உனக்கு உதவி செய்ய வாராகி வருவேன், உனக்கு உதவி செய்ய முருகன் வருவேன் என்பதை நினைத்துக்கொள். உனக்கு எல்லா தெய்வத்தையும் நீ வணங்குகிறாய். எல்லா தெய்வமும் உனக்கு துணையாகவே இருக்கும். புரிந்ததா நான் என்ன சொல்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் அற்புதமான ஒரு பாதைக்குள் நடந்து செல்ல முயற்சி செய்யுங்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பப்பத்தாலும் ஏதாவது ஒரு கவலைகளோடு இருந்தீர்கள் என்றால் அந்த வாழ்க்கை அழகாக இருக்குமா என்பதை கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள். எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் குழப்பம், கண்ணீர் இது மட்டுமே சுற்றி கொண்டே இருந்தது என்றால் வாழ்க்கையில் நிம்மதி என்பது இருக்காது. நான் உங்களுக்கு சொல்லும் ஒரே ஒரு விஷயம், கவலைகள் என்ற ஒன்றை தூக்கி போடுங்கள். நிம்மதி என்ற ஒன்றை தெய்வம் உங்களுக்கு தரும். அதை பிடித்து கொள்ளுங்கள். வரிசையாக உங்கள் வாழ்க்கையில் செல்வங்கள் கொட்டும். அதை பிடித்து கொண்டு அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாமோ எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த பாதையிலேயே அனைத்தையும் கொண்டு வாருங்கள் என்பதுதான். நான் சொல்லும் விஷயங்கள் இன்று சாதாரணமாக தெரிந்தாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட சுவாரஸ்யத்தை எல்லாம் நிகழ்த்தப் போகிறேன் என்பது கூடிய விரைவிலேயே புரிய ஆரம்பிக்கும். ஏற்கனவே நிறைய விஷயத்தில் கவலைகள், ஆனால் இனி உன் வாழ்க்கையை பொறுத்தவரை கவலை இல்லை. வாராகியானவள் கவலையை கொடுக்கும் தெய்வம் அல்ல, நிம்மதியை கொடுக்கும் தெய்வம். நிம்மதியை மட்டுமா கொடுப்பேன்? உனக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் கொடுப்பேன். சந்தோஷத்திற்கோ இல்லை எதற்குமே உன் வாழ்க்கையில் குறை இருக்காது. புரிந்ததா? சந்தோஷத்திற்கோ எதுக்குமே உன் வாழ்க்கையில் குறை இருக்காது. கெட்ட எண்ணங்கள் நீங்கும். உன்னுடைய மனதில் இருக்கும் கெட்ட விதமான எண்ணங்கள் நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உதிக்கும். எப்பப்பத்தாலும் தெய்வம் நம்மை திட்டுமோ, தெய்வம் நம்மை ஏதாவது பேசுமோ என்றே நினைக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. நீ நல்ல பிள்ளை. உன்னை எதற்காக நான் திட்டப் போகிறேன்? உன்னை எதற்காக நான் கஷ்டப்படுத்தப் போகிறேன்? வாழ்க்கையில் சுபிக்ஷங்களோ பெருகும். எல்லா விஷயமும் உனக்கு புரிய வரும். திருப்தியான ஒரு வாழ்க்கை உனக்கு அமையும். நீ என்றும் என்னுடைய பிள்ளை. நான் என்றும் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். வாராகியை சாதாரணமாக நினைத்து ஏமாந்து விடாதீர்கள். வாராகி என்றும் திருப்தியோடும் எப்பொழுதும் அற்புதத்தோடும் வாழ வைப்பவள். வாராகி 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 எப்பொழுதும்
இந்த வார்த்தை உங்களை காப்பாற்றும். வஜ்ரகோஷம் 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 என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய உங்களை சுற்றி இருக்கும் சக்கரமாக இருந்து உங்களை காவல் காக்கும். பெரிய அளவில் மாற்றத்தையும் பெரிய அளவில் ஏற்றத்தையும் காணப்போகும் உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த வாராகி உடைய ஆசீர்வாதம் என்றும் இருக்கும். வாராகி தெய்வம் ஆனவள் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு முதலாளியாக இருப்பேன். உனக்கு தேவையான அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான ஏற்றங்களையும் கொடுப்பேன். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஜெய் வாராகி.